வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். சாகிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. இதை ஒத்துக்க முடியுமா உங்களால? வாக்கு பண்ணார், உண்மை. அந்த வாக்குத்தத்தம் எதுக்குள்ள நிறைவேறணும் நம்ம வச்சிருக்கிறோம் கணக்கு? சாகத்துக்குள்ள நடக்கணும். அதான கணக்கு, அதான வாக்குத்தத்தம். நம்ம நினைக்கிறது என்ன? எனக்கு ஒன்று வாக்கு பண்ணினார்னா சாகிறதுக்குள்ள எனக்கு அது நடக்கணும். சிலர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னாருங்க ஆரம்பத்தில், ஆனால் என்னமோ எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் நேரடியாக இங்கே வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு இந்த வாக்குத்தத்தம்? இந்த வாக்குத்தத்தம் வச்சு என்ன செய்ய? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் பண்ணினார். சில வாக்குத்தத்தம் தான் இந்த பூமியில் நிறைவேறுவது, சில வாக்குத்தத்தம் பரலோகத்தில் நிறைவேறுவது. அப்போ பரலோகத்தில் நிறைவேறதுக்கு ஏங்க இங்க பண்றாரு அப்படின்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. பூமியில கிடைக்கிறத இங்க கொடுக்கறது நியாயம், பரலோகத்தில் கிடைக்கிறத இங்கேயே நமக்கு சொல்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கானானுக்கு போய் அதை பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம். கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிறத விசுவாசத்தில் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம். இப்போ மோசே சொல்கிறாரு உபாகமத்தின் புஸ்தகத்தில், நான் போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படியாக. அப்போ நல்லா கவனிங்க, அந்த நல்ல மலைன்னு இருக்குல்ல, அது மோசே கர்த்தரை சந்திக்கிற மலை. எங்கே இருக்குது? இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அந்த மலையை இப்பவே பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது. அது அந்த போறதுக்கு முன்னாடி இங்கவே. ஆனால் வாக்குத்தத்தம் தான், நீ கர்த்தரை அதில் சந்திப்ப, நீ அவரும் பார்ப்பீங்க, எல்லாம் வாக்குத்தத்தம் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அது நடக்கலை. அதே மாதிரி தான் பவுல் பரதீசிக்கு போகணும். போறதுக்கு முன்னாடி இங்கேயே போய் பார்த்துட்டாரு. இங்கே இருக்கும்போது அதை என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு, வாக்கு பண்ணியாச்சு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? அஸ்திவாரம் உள்ள நகரம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவங்களுக்கு பிள்ளை கொடுத்தாரு, தேசத்தை கொடுத்தாரு. இதெல்லாத்தையும் தாண்டி வசனம் சொல்லுது, ஸ்பிரிச்சுவலி உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வச்சிருக்கிறேன்ப்பா. என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் பூமியில் நிறைவேறுகிறது அல்ல, பரலோகத்தில் நிறைவேறுவது. அதை நீ காண்பாய். பூமியில் அதை சுதந்திரிக்க மாட்ட, அதை பரலோகத்தில் தான் சுதந்திரிக்க முடியும். ஜீவனுள்ள ஒரு தேசம், பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போவேன், அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு கொண்டு போவேன். இது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு.